Fourth Standard English, second term, 2 lessons, affection, savings. First lesson, affection. I love everyone as my family. Do you? My little Pictionary built to spin or rotate rapidly. Wipe, clean or dry something by rubbing with a cloth, a piece of paper or one's hand. Tumble to fall. Screamனா சத்தமாக கத்துறது. Grab, hold or catch. Let us learn அப்பா. இது லெசன் சுனாமியை பற்றி கொடுத்துருக்காங்க. கீரைக்குப்பம் was a small coastal village near Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day, they lived happily. கீரைக்குப்பம்ன்றது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோஸ்டல் வில்லேஜ். அங்கே இருக்கிற மக்கள் டெய்லி கடலில் போய் கடுமையாக உழைச்சாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒரு நாள் டிசம்பர் மாதத்தில் சண்டே மார்னிங்கில் என்னாச்சு அப்படின்னா, ஏற்கனவே சில வில்லேஜஸ் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ கடலுக்குள்ளே போகிறதுக்காக. மீனா ஃபேமிலியும் கரையில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா கடலுக்குள்ளே போக போகிறாங்க, அவங்கள அனுப்புறதுக்காக போயிருந்தாங்க. மென்னுலாம் மீன் பிடிக்க போனதுக்கப்புறம் லேடிஸ்லாம் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க தென்னை மரத்துக்கடியில் விளையாடுவாங்க. The village bell was about to strike 8 times. The bell caretaker was ready to ring the bell. பெல் 80 டைம் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அப்போ கேர்டேக்கர் ரெடி ஆனார் பெல் அடிக்கிறதுக்கு. அப்போ என்னாச்சு அப்படின்னா, கடல் தண்ணி உள்வாங்கிடுச்சு, பின்வாங்கிட்டு போயிடுச்சு. சில 100 மீட்டருக்கு உள்வாங்கிட்டு போயிடுச்சு. அதை நிறைய வில்லேஜில் இதை நோட்டீஸ் பண்ணாங்க. இந்த சில்ட்ரன் வில்லேஜஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கடலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கடல் தண்ணியெல்லாம் உள்ளே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மீனாவோட அம்மா இவங்களும் கூட அந்த இடத்துல இருந்தாங்க. கடல் தண்ணியானால் தொடர்ந்து உள்வாங்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் கடற்கரையில் கூடியிருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அந்த 8 மணி பெல் அடிச்சது, 8 மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால. அடுத்தது என்ன செஞ்சாங்க, தூரத்தில் ஒரு வேவ் வரதை பார்த்தாங்க. இது ரொம்ப ஹைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அங்கே கீரைக்குப்பம் வில்லேஜில் அலை பெருசாக வர்றது காமனான ஒரு விஷயந்தான். அவங்க எல்லாமே ரெடியாக இருந்தாங்க அந்த அலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த அலை கோஸ்ட்டை நோக்கி வரும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இட் வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு த ஷோர் வித் ரோயர். அது ரொம்ப சத்தத்தோட கரையை நோக்கி வந்துச்சு. கேசிங் அட் எ வேவ் ஃபார் அவே, மீனாஸ் மதர் ஃபெல்ட் எ சடன் ஃபியர் கிரிப்பிங் ஹர். அவங்க அம்மாவுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. இது ஏதோ சரியாக படலையே, அலை ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மீனா கையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு ஓடுறதுக்குள்ளேயே அந்த அலை அந்த வில்லேஜில் இருந்த குடிசை, போட் இதெல்லாம் தண்ணியில் முழுவிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வேவ் ஹிட் ஆச்சு. அப்போ எல்லாருமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கத்துற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்க அம்மா மீனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்க. அந்த தண்ணி வந்ததில் 2 பேரும் 2 இடத்துக்கு பிரிஞ்சுட்டாங்க. அடுத்தது அகெயின் என்னாச்சு, வாட்டர் உள்வாங்கிட்டு போச்சு தண்ணி ஃபஸ்ட்டு வேவ் வந்த பிறகு. அடுத்து மீனாவை தேடினாங்க. செகண்ட் வேவ் வந்துச்சு. செகண்ட் வேவில் அவங்க அம்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க. மீனா என்ன பண்ணான்னா, தண்ணிக்குள்ளே சுழண்டுக்கிட்டு போய் ஒரு நேரம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. இன்னொரு நேரம் பார்த்தா அவள் ஸ்கையை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவள் தென்னை மரத்தில் அந்த தண்ணி அவளை போட்டுடுச்சு. உடனே அவள் என்ன ஆகிட்டா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அடுத்தது அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அடுத்தது உடம்பு சரியானதுக்கப்புறம் அவளை ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் சேர்த்துட்டாங்க. அங்கே மொத்தம் 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க. அங்கே இருந்த அஃபீஷியல் ரொம்ப இறக்க குணமுள்ள, ரொம்ப கேர் பண்ணிட்டார் இந்த குழந்தைங்களை எல்லாரையும். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்ட் பை ஆல். மீனா அங்கே இருந்ததுலேயே ரொம்ப சின்ன பிள்ளை. அப்புறம் அந்த அஃபீஷியலோட ஒய்ஃப் எல்லாருமே அந்த குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த அஃபீஷியல்னால் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இல்லை இல்லையா, எல்லாருமே சுனாமியில் போயிட்டாங்க. அதனால் அடுத்தது 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த அஃபீஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க இயர்லி ஒன்ஸுக்கு 5 இயர்ஸ்க்கு கண்டினியூவாக அவங்க அந்த சென்டரை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க.
மீனாவுக்கு வந்து இதெல்லாம் இப்போ தான் நேற்று தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கூல் பெல் அடித்த உடனே அவள் வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவள் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ரெடி ஆகி போனான். மிஸ் வந்து இப்போ வந்து அவள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இங்கிலீஷ் கிளாஸில் மிஸ்ஸு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவள் வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தா. அந்த டைமில் வந்து அவளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸில் வந்து மீனு அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி கேட்டுச்சு. யார் அப்படின்னு பார்த்தா என்ட்ரன்ஸில் அந்த அஃபீஷியல் வந்து நின்னாங்க. இவ வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஓடி போயிட்டான். இதுதான் அந்த சுனாமியை பற்றி சொல்கிறாங்க. glossary recede, go or move back, massive, large or heavy, will, to move rapidly round and round, bang, to strike forcefully and noisily, faint, to lose consciousness, rehabilitation, the action of restoring someone after a damage, blankly without expression. Fill in the blanks. Meena's village was hit by waves on a Sunday morning. Meena was transferred to a rehabilitation center. The official's family visited the rehabilitation center for 5 years. The official and his wife liked Meena. Meena studied in 12th standard. Write whether the statements are true or false. Meena's father was a fisherman. அது true தான். People ran off when the sea water receded. False. யாருமே வந்து அந்த இடத்த விட்டு ஓடலை, அதை பார்க்குறதுக்கு அங்கே தான் இருந்தாங்க. 3 waves hit the village. 3 waves கிடையாது, 2 waves தான், அதனால் அது false. The official visited the rehabilitation center daily கிடையாது, often தான் கொடுத்துருக்காங்க, அதனால் false. The official was transferred, அது true. Answer the following questions. Where is Kiraikuppam located? Kiraikuppam is located at Nagapattinam. What were the people excited about? The people were excited about the wave rising high in the sea. Which disaster had hit the village? Tsunami had hit the village. Who showed love and care to the children? An official and his wife showed love and care to the children. Why did Meena call the official Appa? Do you think we need to be a family to care for others? Because Meena lost her parents in tsunami, the official showed love and care to the children. So Meena called the officials as Appa. Yes, we need to be a family to care for others. அடுத்து punctuation. Let us look at the picture below. Can we eat grandpa? Hey, are you going to eat grandpa? இங்கே வந்து பங்க்சுவேஷன் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேபிட்டல் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அடுத்தது நேம்லாம் கேபிட்டல் லெட்டரில் வரணும். அடுத்தது அப்ரிவேஷன்லாம் கேபிட்டல் லெட்டரில் வரணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டாப்னால் ஒரு சென்டென்ஸ் முடிகிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கம்மா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 3 or more things நம்ம மென்ஷன் பண்ணுற இடத்துல அந்த ஃபஸ்ட்டு திங்க்கு அப்புறம் கம்மா வரணும். இங்கே வந்து கார், பஸ், பைக் 3 கொடுத்துருக்காங்க, அப்போது காருக்கு அடுத்து கம்மா வரணும். இங்கே பன், நட்ஸ், ரைஸ் 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபஸ்ட் ஐட்டம்க்கு அடுத்தது கம்மா வரணும். பொருள்களை லிஸ்ட்டை பிரிக்கும்போது கம்மா யூஸ் பண்ணணும். அடுத்து கொஷின் மார்க்கை வந்து இன்ட்ரோகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கொஷின் மார்க் யூஸ் பண்ணணும். Rewrite the sentence with correct punctuation marks. Where is my cat? என்றதில் W capital letter, கடைசியாக question mark. Janeல J capital letter, கடைசியாக full stop. Dல T capital letter, கடைசியாக full stop. ரவில R capital letter. Book, pen and pencil 3 பொருள் இருக்கிற இடத்துல முதல் பொருளுக்கு அப்புறம் கம்மா அண்ட் கடைசியாக full stop. Do you play football? D வந்து capital letter, கடைசியாக question mark. My favorite color is blue. M capital letter, கடைசியாக full stop. Lima is a good singerல L capital letter, ஃபைனலாக full stop. Doல D capital letter, animals question கேட்குறாங்க, அதனால் question mark. He likes shirt, pants and shortsல he capital letter, ஷர்ட்டுக்கு அப்புறம் கம்மா, ஷார்ட்ஸுக்கு அப்புறம் full stop. How are you? H capital letter, question mark. Let us sing the real wealth. Parent brings us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Brother always fights for his share, but if someone hurts us, he can't bear. Sister words you never dare. She is next to parents in care. A good friend is with you in all deeds.
and stays lost for all your needs. Relationships are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your zest. It will take care of the rest. Poem. Spoil, destroy the value or quality of, bear, to withstand, deeds, an action performed intentionally, zest, happiness or energy, nurture, care for and protect. Fill in the blanks. Parents never let us get spoiled. Parents help us to overcome our problems. Sister is next to our parents in care. Relationships are the real wealth. A good friend always stays to the last in our needs. Answer the following questions. Who brought us to this world? Parent brought us to this world. Which is as important as our health? Relationships are as important as our health. How does a friend support us? A good friend is with us in all our deeds and stays lost for all our needs. Why are relationships more important than wealth? Relationships are real wealth, so they are more than our wealth. Match the rhyming words. Share, bear, bread, ahead, care, dare, deeds, needs, zest, rest. Look at the picture and find the dog. In front of na முன்னாடி, behind na பின்னாடி, between na இடையில. Tick the correct place of the apple. இது எங்க இருக்கு? Behind, in front of, between. Write the correct prepositions. The doll is in front of the box. இங்க between, இங்க behind. Imagine yourself as rabbit and tell your friend where you are. நீங்கள் உங்களை ஒரு முயலாக நினச்சிட்டு உங்களோட ஃப்ரெண்டு மானுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை சொல்லணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? in front of rock, behind the tree, between the bushes. Before, after. yellow ப்ளூக்கு பிஃபோரில் இருக்குது. அடுத்து ப்ளூ டாய் எங்கே இருக்குது? ஆஃப்டர் த yellow. அடுத்து பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா அடுத்து வருது அப்படின்னு அர்த்தம். fill in the blanks with before or after. இங்கே 5 எங்கே இருக்குது? 4க்கு ஆஃப்டர் இருக்குது. 1 2க்கு பிஃபோரில் இருக்குது. 3 எங்கே இருக்குது? 4க்கு பிஃபோரில். 6 5க்கு ஆஃப்டரில். இங்கே அல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. ஏ எங்கே இருக்குன்னா பிக்கு பிஃபோரில், டி சிக்கு ஆஃப்டரில், இ எஃப்க்கு பிஃபோரில் இருக்குது, பி சிக்கு பிஃபோரில் இருக்குது. இங்கே அது மாதிரி ஆதித்யா இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் தேவி. தேவிக்கு முன்னாடி. வைஷாலி இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் அனிஷ். வாட்டர்மெலன் எங்கே இருக்குது? பைனாப்பிளுக்கு பிஃபோர். பனானா ஆஃப்டர் ஆப்பிள். Let us speak. Hello sir, give me ticket to Trichy. How many tickets do you need? Only one ticket sir. It costs 120 rupees. Here it is. Here is your ticket and change. What time does bus leave? The bus leaves in 5 minutes. Will you stop the bus for breakfast? Yes, we will stop in Alandur for breakfast. When will we reach Trichy? We will reach Trichy by 12:30 p.m. Thank you, sir. Structures that are useful for this situation. இங்கே ஏதாவது ஒரு பிளேஸ் நீங்கள் போட்டுக்கலாம். Does this bus go to? எந்த பிளேஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். A true friend. Nandini and Pondi were good friends since childhood. They lived in the same street, so they were always together. நந்தினியும் பாண்டியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரே தெருவில் இருக்காங்க. அதனால் அவங்க எல்லா நேரத்துலையுமே ஒன்றாவே இருக்காங்க. ஸ்கூலுக்கு பாண்டி நந்தினியோட வீட்டுக்குள்ளே நின்று 2 பேருமே சேர்ந்து நடந்து போவாங்க. அவங்க பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி போவாங்க. அடுத்தது ஸ்கூல்லையுமே அவங்க ஒன்றாவே இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒன்றாவே இருக்கும். ஈவன் படிக்கிறதுலையும் அவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஒன் டே ஆஸ் யூஷுவல் பாண்டி கேம் டு நந்தினிஸ் ஹோம். ஷீ லுக்ட் அப்செட் அண்ட் சேட். ஒரு நாள் அது மாதிரி பாண்டி நந்தினியோட வீட்டுக்கு வரும்போது நந்தினி ரொம்ப அப்செட்டாக சோகமாக இருந்தாள். அவன் உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை திட்டினாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஆன்சர் பண்ணவே இல்லை, தலையை மட்டும் ஆட்டினான். அப்புறமே என்ன பண்ணாமல் அவளோட பேகை பிடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனால் முடிஞ்சால் என்ன பிடிச்சி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நந்தினி அதுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதனால்
பாண்டி வந்து பேக்கை திருப்பி கொடுத்துட்டான். அடுத்தது கிளாஸ் ரூமுக்கு பொறுமையாக நந்தினி போகிறா. அங்கே வந்து ரொம்ப சோகமாக இருக்குள்ள யாராவது ஒன்று திட்டினாங்களா அப்படின்னு நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. அதுக்கும் வந்து தலையை மட்டும்தான் ஆட்டுறா, வேறு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றா, வாயை திறந்து பேசவே இல்லை. அடுத்து டீச்சர் வந்து கிளாஸ்க்குள்ளே வராங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போது நந்தினின்னு நேம் சொல்லக்குள்ளே அவள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அதனால் மிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக நந்தினி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போயும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா கையை மட்டும்தான் தூக்குறா, நான் ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வாயால் பதில் சொல்ல. அதனால் மிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, உனக்கு வந்து ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுக்குமே அவள் வந்து வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை, தலையே ஆட்டிகிட்டு இருக்கா எல்லாத்துக்குமே. அப்புறமே வந்து why does Nandini look so sad explained her friends pestered her with 100 questions. எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவன் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை, எல்லாத்துக்குமே தலையை மட்டும் ஆட்டுறா. பாண்டி வந்து என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காள், இவ்வளோ சைலண்ட்டாக இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவளை எப்படி நம்ம சிரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறமே அவனோட பேக்லேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அவள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். ஓடும்போது கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுனால அவன் கையில் இருந்த பொருள் நேரடியாக பறந்து போயிட்டு நந்தினி மேலே விழுது. அப்போ வந்து ஐயோ ஏதோ நம்மக்கிட்ட பறந்து வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அந்த பொருளை மட்டும் கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த பொருளை கேட்ச் பிடிச்சிட்றான். என்னன்னு பார்த்தா ஃப்ராகு. எல்லாம் ஃப்ராகை பார்த்துட்டு கத்திட்டு ஓடுறாங்க, ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ராகுன்னா பயம் அப்படின்றதுனால. அப்புறமே நந்தினி பார்த்தா அது வந்து ஒரு ரப்பர் ஃப்ராக் தான், அதனால் அவள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறமே தான் அவள் ஏன் காலையிலேருந்து அமைதியாக இருந்தா, வாயை திறந்து பதில் சொல்லவேன்றது ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஏன்னா அவளோட ஃப்ரண்ட்டில் 2 பல் வந்து உடஞ்சிருந்தது. நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். டு யூ ஹாவ் ஏ ஃபீவர் அப்படின்னு யார் கேட்பாங்கன்னா டீச்சர் கேட்பாங்க. டிட் சம்மன் ஸ்கோல்ட் யூ அப்படின்னு நந்தினிஸ் ஃப்ரெண்டு கேட்பாங்க. வை டஸ் நந்தினி லுக் ஸோ சேட், அதுவும் வந்து நந்தினிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆர் யூ ஆல் ரைட் டீச்சர் கேட்பாங்க. Answer the following question. Who were the friends referred in the story? Nandini and Pandi were the friends referred in the story. How did they go to school? They went to school by walk. Why was the teacher annoyed? Nandini did not answer when the teacher called her name. Did Nandini have a fever? Nandini don't have a fever. What was the reason behind Nandini's dullness? 2 of her front teeth were missing. Number the actions of Pandi and Nandini in order. First வந்து Nandini and Pandi were friends, அது first வரும். அடுத்து Nandini looked terribly upset one day. Second, she did not respond to Pandi's plea. 3, friends pestered her why she was upset. 4, she did not respond to the attendance. 5, Pandi threw a rubber frog on her. 6, she burst into laughter, and all know the reason. Read the advertisement and answer the questions given below. இங்கே வந்து ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. என்ன ஆட்னா டிவி, எல்இடி டிவி வாங்கினா கேமரா ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி டிவியோட சைஸ் வந்து 43 inches. அடுத்து அந்த ஆஃபர் வந்து 30th August வரையும் இருக்குது. பிரைட் விஷன் டெலிவிஷன்ஸ்ன்றவங்க ஆடு கொடுத்துருக்காங்க. அதே தான் கொஷின்ஸ் கீழே இருக்குது. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். வாட் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட்? த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அபவுட் எல்இடி டிவி. What is free for LED TV? என்ன free? Camera is free for LED TV. What is the size of the screen? The size of the screen is 43 inches. When does the offer end? The offer ends on 30th August. What is the name of the dealer? The name of the dealer is Bright Vision Televisions. Write the narrative paragraph on Kamarajar using the given information and add more information on your own. இங்கே வந்து காமராஜரை பற்றி ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அவர் எப்போ பிறந்தார், எந்த இடத்துல பிறந்தார், அவருக்கு வேறு என்ன பேர் இருக்குது, அவர் என்னவா ஆட்சி செஞ்சார், அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க, எப்போ இறந்தார், இது மாதிரி ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். Kamarajar was born on 15th July 1903 at Virudhunagar district of Tamil Nadu, popularly known as Kingmaker and Karma Veerar, who served as Chief Minister of Tamil Nadu. He was responsible for introducing free education to children and expanded the free midday meal scheme. He died on 2nd October 1975. He was awarded with India's highest civilian honor, the Bharat Ratna, posthumously in 1976. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. I can do. Fill in the blanks. Meena went to see of her father. Meena studied in 12th standard.
Punctuate the following sentences. Capital letter வரணும், full stop வரணும். Capital letter, comma, full stop. Capital letter, question mark. Match the rhyming word. Deeds, needs, health, wealth, bear, care. Take the correct picture in front of. Between na இதுதான் between. Behind na இதுதான் behind. ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் லெசன். Savings. I always save my pocket money. Do you? My little Pictionary. ஃபங்கஸ்னால் அந்த சாப்பாடெலாம் வீணாக போச்சுன்னா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி வளரும், அதுதான் ஃபங்கஸ். Spongy living things that live on other living things. Granary. Place where grains are stored. தானியம்லாம் சேமித்து வைக்கிற இடம் தான் granary. Piggy bankனா உண்டியல். A money box shaped like a pig. Larder. A room or large cupboard for storing food. Burrow. A hole or tunnel dug by a small animal. A lesson to save. On the way to the playground in the fields, Amir saw Dit thrown out of a bit on the ground. He went near and saw a small rat-like creature. He called out, "Hey, who are you? What are you doing in there?" அமீர் வந்து விளையாட போகிறப்ப ஃபீல்டுக்கிட்ட என்ன பார்க்குறான்னா இந்த மண்ணெலாம் வெளியே வர்றதை பார்க்குறான். அப்போ வந்துட்டு பார்த்துட்டு யார் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து பார்க்குறதுக்கு ரேட் மாதிரி இருக்குது. அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுது, வெளியே வந்து பார்த்துட்டு நான் வந்து மண்ணை வந்து தோண்டிகிட்ருக்கேன் எர்த்வாம்காக அப்படின்னு சொல்லுது. அதோட பேர் வந்து மோல்ன்றது வந்து ஒரு எலியோட வகை தான். இன்ட்ரெஸ்டிங். ஹவ் யூ கேட்ச் அண்ட் சேவ் தெம். எப்படி அதை வந்து மண்புழுலாம் கேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு அமீர் கேட்குறான். அதுக்கு வந்து நான் வந்து வார்ம் ட்ராப் வந்து போடுவேன். அதில் வந்து அந்த வழியாக கிராஸ் ஆச்சுன்னா, எர்த்வாம் கிராஸ் ஆச்சுன்னா அது கீழே விழுந்துடும். அதை நான் கடித்து பேரலைஸ் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு மோல் பதில் சொல்லுது. A mole replied, as many earth as I can get. I don't eat all the time. இது வந்து எல்லாத்தையுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன், கொஞ்சத்தை வந்து வின்டருக்காக நான் சேவ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு மோல் பதில் சொல்லுது. அதுக்கிட்ட பேசி முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தா ஒரு இலை நகர்றதை பார்க்குறான் அமீர். இலை எதுக்கு நகருதுன்னா அந்த வந்து எறும்பு வந்து ஒரு இலையை தூக்கிட்டு போகுது. அந்த எறும்பு என்ன சொல்லுதுன்னா, நான் உன் காலை சுற்றிட்டு போகணுன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு எறும்பு சொல்லுது. எதுக்காக இவ்வளோ பெரிய இலையை நீ வந்து தூக்கிட்டு போகிற, அதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம் இல்லையா அப்படின்னு அமீர் கேட்குறான். அடுத்தது நான் வந்து என்னோட எல்லா ஆன்ஸுக்காகவும் நான் இந்த இலையை வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. எறும்பால் வந்து அதோட வெயிட்டை விட 20 times ஹையர் வெயிட் அதிகமாக இருக்கிறதையே வந்து அதால் லிஃப்ட் பண்ண முடியும். நாங்கள் வந்து இலையை சாப்பிட மாட்டோம், லீஃப் சாப்பை வந்து நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு ஆன்சர் பண்ணுது. அடுத்தது வந்து ஃபங்கஸ் க்ரோ ஆகிறதுக்கு வந்து அதை வச்சுருவோம், அது வந்து எங்களோட பேபிஸ்க்கு வந்து நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு எறும்பு பதில் சொல்லுது. நீங்கள் ஹியூமன்ஸ் வந்து ஃபுட்டை சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து அமீரை கேள்வி கேட்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து கிரானரியில் வந்து ஃபுட்டு சேவ் பண்ணுவோம், இருந்தாலும் ஃபுட்டை வாங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மணி தேவைப்படும், அதனால் நாங்கள் மணியை தான் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மணி இல்லாமல் வேறு எதையாவது சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆண்ட்டு கேட்குது. அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து என்னை வந்து வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட், ஃபியூயல் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அமீர் சொல்கிறான். அந்த மோல்ட்டையும் ஆண்ட்டியும் பேசுனதுக்கப்புறம் ஆமீருக்கு வந்து நிறையா வந்து எண்ணங்கள் வந்து மாறிடுது. என்னென்னா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்னா, ரூமை விட்டு வெளியே போகக்குள்ள ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணாமல் அப்படியே போட்டு போவான். அதுமாரி டேப் வந்து சொட்டுனாலும் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே போவான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, he always cares and saves the resources around him. Glossary. Digging, break up and move earth. Trap, enclosure designed to catch and retain animals. Paralyze, incapable of movement. Sap, plant fluid. Say whether the statements are true or false. In early days, Amir left the tap open. True. Amir switched off the fan when he walked out. False. Moles trap worms and store them. True. Leafcutter ants grow fungus. True. Amir realized his mistakes. True. Choose the correct option. Moles dig worm trap to catch earthworms. Leafcutter ants can carry leaves that weigh 20 times of their body weight.
Moles bite and paralyze the earthworms. Leafcutter ants drink leaf sap. Humans give importance to save money. Answer the questions. Why should we close the tap after using it? We should close the tap after using it to save water for the future generations. Where do the moles save their food? The moles save their food in the tunnel. Why do the leafcutter ants grow the fungus? The leafcutter ants grow the fungus to feed their babies. List the things that humans should save. Humans should save water, fuel, food, electricity, forest and money. What are things that we can save? Why should we save them? We can save water, food, electricity. ரெண்டு முறை ஃபுட் எழுதிட்டேன், ஒரு முறை மட்டும் எழுதிக்கோங்க. Money and fuel because of our future generations can use them. Hi friends, I am here to show my magic tricks. Now I take re and the word arrange to make new word rearrange. இங்கே வந்து ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அன் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஒரு வேர்டு கூட சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். ரீன்றது அகெயின்ற மீனிங் கொடுக்கும். டிஸ்ன்றது ஆப்போசிட் மீனிங். ப்ரீன்றது பிஃபோர்ன்ற மீனிங் கொடுக்கும். Unwanted, unfortunate, rewrite, repaint. Dislike, disagree, prepaid, preschool. Match the following and write the new word. Preview, discontinue, unfamiliar, reopen. Take the correct prefix and write the new word. Unhappy, pre-read, dishonest, remix. Add a prefix to each word. It matches a new definition. Making sure the things are correct, recheck. A person who got no luck, unluck. Do not approve, disapprove. A chance to view before preview. What do humans save? Ants pile food in the anthill. They eat it during the winter's chill. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Crocodiles are found in many countries. They store food in their pantries. Squirrels reserve food in a larder. They store a 7-course meal with starter. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Farmers store the harvest in a granary, soon to be packed in the cannery. What do you save? Everything that nature gave. Glossary. Pile, to collect. Pantries, a storage room. Prey, an animal that is hunted and killed by another for food. Granary, a storehouse for threshed grain. Cannery, a place where the food is packed in cans or tins. Match with their storing places. Rice எங்க வீட்டில், ant, leopard tree. Fill in the blanks with rhyming word. Anthill, chill, larder, starter, save, gave, tree, free. Answer the following questions. Where do ants pile their food? Ants pile their food in the anthill. Where do the crocodiles save? The crocodiles save food in their pantries. What do you save? Why is it needed? We have to save everything that nature gave. It is needed for our future generations. இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட், ரைட்ஸ். பாஸ்ட் டென்ஸ் ரோட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரைட்டிங். இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். வாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு வாஸ். வி, யூ, தேக்கு வேர். an action that was over. பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்? He shouted in fear. A monkey came down from the tree. It grabbed the banana from boy. The monkey ate the banana.
Write was or were to complete the sentences. I was the leader of my class. We were in New York last week. You were a baby. Kavi was kind to me. The bus was brand new. They were friends. Raghu was my junior in school. Write the past form of verbs. Read, read, sing, sang, sleep, slept. Complete the sentence with the simple past form of given verbs. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் verb கொடுத்துட்டாங்க, அதை பாஸ்ட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. It snowed last winter. The rain continued all day. I lost my balance. We stood for hours. Tom came home from school. அடுத்து future tense கொடுத்துருக்காங்க. Present come, past came, past participle come, present participle coming. இனிமே தான் நடக்க போது ஒரு விஷயம், அதுதான் வந்து future tense. ஐக்கும் வீக்கும் will or shall ரெண்டுமே வரலாம். ஆனால் you, they, he, she, it இதுக்கெலாம் will தான் ஆட் பண்ணுறாங்க. Circle the sentences that are simple future tense. Future tenseல என்ன வரணும்னா shallோ willோ வரணும். இது ரெண்டுத்துலேயும் தான் will வந்திருக்கு, அதனால் அது வந்து future sentence. அதை வந்து சர்க்கிள் பண்ணுறோம். Fill in the blanks with a simple future tense of the verb. இதில் வந்து verb வந்து அப்படியே தான் வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். முன்னாடி வந்து willோ ஷாலோ மட்டும்தான் ஆட் பண்ணணும். சக்தி will earn a lot of money. You will travel around the world. Everybody will adore you. Many people will serve you. They will anticipate your wishes. Learn how they speak in the bank and practice as if you were in that situation. How can I help you? I am here to deposit money. Okay, let me fill the form for you. Thanks, sir, but I can fill it myself. Good, here is your pay in slip. Which counter should I go to? Let me check your pay slip. Here it is, sir. Good, you have filled it correctly. You can deposit your money in counter 3. Thank you, sir. Save wisely. எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா கமலி அப்புறம் அவங்களோட கசின்ஸ் எல்லாமே வந்து வில்லேஜில் இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா தேர் திருவிழாவுக்காக போவாங்க. தேர் திருவிழா வந்து மொத்தம் 3 நாள் நடக்கும். மொத்த கிராமமுமே வந்து அந்த திருவிழா சந்தோஷத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஸ்வீட்டு டாய் இதெல்லாம் வாங்கிறதுக்காக. The children would buy toys, chocolates, sweets or packed food items. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பணத்தையுமே செலவு பண்ணிடுவாங்க, பணத்தை எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்க தாத்தா என்ன நினச்சாருன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது சேமிப்பை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். எல்லாருமே வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை சேமித்து வைக்கணும், அப்புறம் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் வந்து ராஜன் மாலான்றது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்க வந்து தாத்தா சொன்னதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அடுத்தது அவங்க எல்லா பணத்தையுமே அவங்க வந்து ஸ்வீட் வாங்குறதுக்கு பொம்மை வாங்குறதுக்கு அப்படி செலவு பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜெயன் அண்ட் காவேரி என்ன பண்ணாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் திருவிழாவில் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஜெயனுக்கு அப்படின்னா வயிறு பிரச்சனையாகி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், இனிமேல் நம்ம வந்து பொம்மை வாங்க மட்டும் நம்ம காசை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அந்த பிள்ளைங்களே ரொம்ப பெரிய பிள்ளைங்க யார் அப்படின்னா கமலி அண்ட் செந்தில். அவங்க என்ன பண்ணாங்க, காசை வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச காசு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சாங்க. திருவிழா முடிகிற டைமில் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சுன்னா 300 rupees அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க. செந்தில் என்ன பண்ணால் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட போயிட்டு பக்கத்தில் இருந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே அவனோட பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஈவன் அவன் என்ன பண்ணான்னா அவனோட ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே வந்து தொலைக்காமல் பார்த்துட்டான். ஏன்னா தொலைஞ்சதுன்னா புதுசாக வாங்கணும், பணம் செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விதத்திலலாம் பணத்தை சேமிக்க முடியுமோ அப்படிலாம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஈவன் பஸ்ஸில் போகிறதுக்கு அப்போ பதிலாக அவன் என்ன பண்ணான்னா நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். புக்கு கூட பழைய புக்கு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சார். என்ன புரிய வைக்கணும்னு நினச்சார்னா, நம்மளோட தேவைக்கு பேசிக் நீட்ஸுக்கு போனது பிறகு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை தான் நம்ம வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே செந்திலுக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால் புது புக்கே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது அவனுக்கு பணத்தை சேமித்து வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைன்னா ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஆசை.
அப்புறமே ஒரு இயர் முடிகிறப்ப அவனோட சேவிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அடுத்தது கமலி என்ன பண்ணா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு ஆனந்தின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அந்த ஆனந்தியோட அப்பா வந்து ஃப்ளூட் வாசிக்கிறவர். அவங்க வந்து ஒரே தெருவிலே வாடுறாங்க. அதனால் அவங்க 2 பேர் வீட்டுக்கும் மாறி மாறி போய்ப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆனந்தி என்ன பண்ணுவான்னா, ஃப்ளூட் வாசிக்கிறது எப்படின்னு கமலிக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ நிறைய முறை கமலி என்ன நினைப்பான்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃப்ளூட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அப்போ ஒரு வருஷம் முடிகிற டைமில் அவளோட சேவிங்ஸை வச்சு ஃப்ளூட் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் அவங்க அப்பாவுக்கு வந்து பணம் தேவைப்படுச்சு. இப்போ வந்து உன்னோட பணத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது அவளுக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் ஃப்ளூட் வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அப்புறமே அந்த 1 இயர் முடிஞ்சு அந்த தேர் திருவிழாவுக்கு வில்லேஜுக்கு போகிற டைம் வந்துச்சு. அந்த டைமில் எல்லாருமே அந்த வில்லேஜில் ஒன்று கூட்டினாங்க. அப்போ வந்து அப்பா கமலியோட அப்பா என்ன பண்ணார், தாத்தா கிட்ட போய் காதில் ஏதோ சீராக சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட்டை தாத்தா கையில் கொடுத்தாரு. தாத்தா சிரிச்சிட்டே கமலியை கூப்பிட்டு அந்த கிஃப்ட்டை கையில் கொடுத்தாரு. கமலி என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா அந்த புதுசாக ஒரு ஃப்ளூட் இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே, நீ ஏதாவது வாசிச்சு காமி அந்த ஃப்ளூட்டில் அப்படின்னோடனே அந்த ஆனந்தி சொல்லி கொடுத்த பாட்டை அவள் அந்த ஃப்ளூட்டில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. செந்தில் வந்து அவனோட கேமராவை வச்சு அதை ஃபோட்டோ எடுத்தான். Fill in the blanks. Every year the children visit the grandparents. At the end of the festival, Kamali and Sendil saved some amount. Savings is done after fulfilling the basic needs. Sendil bought a camera from his savings. Kamali gave her savings to father. Answer the following questions. What did the children buy with money they had? The children bought sweets, toys, chocolates and packed food items. What did the grandfather announce? He announced that the children should save money they get over the course of year and spend it purposefully. What happened to Jayan? Jayan got sick due to food poisoning. What did Kamali get as gift? Kamali got a brand new flute as gift. What will you do with your savings? I will buy pencil, ruler, eraser and snacks with my savings. அடுத்து ரீட் த பேசேஜ் 3 times on your own. கலர் எ பிகி பேங்க் ஈச் டைம் யூ ரீட். இந்த பேசேஜை வந்து நீங்கள் 3 டைம் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு முறை ரீட் பண்ணக்குள்ளேயும் ஒவ்வொரு உண்டியலுக்கு கலர் பண்ணணும். இங்கே வந்து பிகி பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காயின் சேர்த்து வைக்கிறது, தமிழில் வந்து உண்டியல்னு சொல்லுவாங்க. மண்ணால் செஞ்சுருப்பாங்க இதை. அடுத்தது ஃபுல்லாக ரொம்பிடுச்சு அப்படின்னா அதை உடச்சி அந்த காயின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. உண்டியல் இஸ் எ மட் பாட். மோஸ்ட்லி பிகி பேங்க்ஸ் லுக் லைக் pigs. The main idea of the passage is to save. I can do. Fill in the blanks. Moles dig worm trap to catch earthworms. Leaf cutter ants drink leaf sap. Kamali gave her savings to father. Join the word with the correct prefix. இது என்னது? Prepaid, resend, unable, discontinue. Write the rhyming words. Save, gave, countries, pantries, lauder, starter. Write the words given in the bracket in the correct tenses. இங்கே வந்து கொடுத்துட்டுருக்காங்க. I saw him accidentally. We moved back to city yesterday. Ronnie will meet Rita tomorrow. Write the past form of verbs. Present கொடுத்துருக்காங்க, அதை பாஸ்ட்டாக மாற்றி எழுதணும். Run, ran, eat, ate, swim, swam. 4th standard English second term முடிஞ்சிடுச்சு. Thank you.